ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஐ வேல்யூ இன்ஃபோ சொல்யூஷன்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. முக்கியமா இந்த ரேபிடா வளர்ற இந்த டெக்னாலஜி ஃபீல்டுக்கு தேவையான சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன், டேட்டா சென்டர் செட்டப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மெயின்டெனன்ஸ் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நிறைய குளோபல் ஓஇஎம்ஸ் கூடயும் அதுக்கப்புறம் டெக்னாலஜி சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ் கூடிய பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ₹15.98 இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் ₹27.47 அளவுக்கு வந்து இருக்குங்க. இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி அவுட்லுக், ஸோ இவங்க இருக்கிற டேட்டா சென்டர் சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரி அவுட்லுக் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியன் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 11.8 பில்லியன் பை 2030 இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் வந்து 36.5% சிஏஜிஆர்ல வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு ஈக்குவலா சைபர் செக்யூரிட்டியும் வந்து இருக்குங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ்க்கு நிறைய மவுஸ் இருக்கிற வந்து நியூஸஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி கம்பெனிக்கு ஒரு உந்து சக்தியா வந்து இருக்கும். பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2023-25 19.34% அளவுக்கு சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட கிராஸ் சேல்ஸ் பில் டு கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 16.07% சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இவங்களோட ப்ராஃபிட்டும் கிராஸ் சேல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட் சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இவங்க ரெவன்யூ வந்து சிங்கிள் டிஜிட்ல 7.68% சிஏஜிஆர்ல உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வளர டெக்னாலஜி ஃபீல்ட்ல வந்து ஒரு ஃப்ரண்ட் ரன்னரா இப்போதைக்கு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து வர போறாங்க. ஸோ அதனால ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் இந்த கம்பெனிக்கு வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ், ரிப்பீட்டட் ஓஇஎம்ஸ் கூட வந்து நல்ல டைப் இருக்கு. ஸோ ரிப்பீட் பிசினஸ் ரேட் இந்த கம்பெனி நல்லபடியா வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி கடந்த 3 வருஷத்துல வந்து கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. டாப் லைனும் பாட்டம் லைனும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூட ஓரளவுக்கு நல்லபடியாவே இந்த கம்பெனிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து லார்ஜ் ரிசீவபிள்ஸும் ஹையர் ட்ரேட் பேயபிள்ஸும் வந்து இருக்குங்க. அதனால இவங்க மார்ஜின்ஸ் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பில்டிங் பண்ணிட்டு அதை கணக்குல காமிச்சிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா வராம இருந்துச்சுன்னா இந்த கம்பெனி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது அது நம்ம டைரக்ட் மிஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் பிடிக்காம ஸ்டாக் கொஞ்சம் அடிப்பட வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓ அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு லிஸ்டட் பிஎஸ் இந்த செக்டார்ல இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 to 20 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. இது வந்து இன்லைன் வித் இட்ஸ் ப்ராஃபிட் சிஏஜிஆர் growth இருந்தாலும் சரி, நம்ம டோட்டலா டாப் லைன் தான் முக்கியமா பார்க்கணும். ஆனா டாப் லைன் 7% அளவுக்கு தான் உயர்ந்து இருக்கிறதுனால இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஓகே வேல்யூவேஷன்ஸ் அப்படிதான் சொல்ல முடியுது. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 70 கோடி அளவுக்கு வந்து இருக்குங்க. லிட்டிகேஷன் லயபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 219 கோடி ஒரு மேஜர் கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு வந்து இருக்குங்க. இந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆஃபர் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓவா வந்து இருக்கு. இப்போ இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த க்ரோயிங் டேட்டா சென்டர் பிசினஸ், சைபர் செக்யூரிட்டி பிசினஸ், அதுக்கப்புறம் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிசினஸ்ல இந்த கம்பெனிக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குங்க. ஆனா இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வந்து அவங்களோட ரீசன்ட் growthக்கு நல்லா பிரைசிங் பண்ணி கொடுத்த வேல்யூவேஷன் அளவுக்கு வந்து இருக்குங்க. முக்கியமா என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓ எனக்கு வந்து
வந்து பிடிக்காது. அதை நான் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸா வந்து நான் பாக்குறேன். பிளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வெறும் 5% அளவுக்கு தான் வந்திருக்கு. ஏன்னா டேட்டா சென்டர் ரிலேட்டட் நியூஸ் நிறைய வந்து இப்ப வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. அப்படி நியூஸஸ் வந்துமே இந்த ஜிஎம்பி பூஸ்ட் ஆகாம இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கேள்வியை கொஞ்சம் எழுப்புது. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓ ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கன்சிடரேஷனா வந்திருக்கும். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட் ஐபிஓல எனி டிராபேக் இருந்து டிரா ஆகி கொஞ்சம் வேல்யூ பை இன்னும் தென்படுச்சுன்னா கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணீங்கன்னா சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.